ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு சல்வார் செட் பீஸில் என்னென்ன தைக்கலாம் தான் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நயாரா கட் கொடுத்து ஒரு டாப் தைச்சிருக்கோம். பிரின்சஸ் கட் போட்டு பாடிக்கு வந்து கட் வச்சு சைடில் ஸ்லிட்டு வச்சுட்டு 36 சைஸுக்கு டாப் தைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம நாட்டு கொடுக்குறதுனால டம்மி பெருசாக இருந்தால் கூட நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இங்கே ஒரு பட்டன் வரும். ஸோ இன்னும் ரெடி பண்ணிவிட்டு பட்டன் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன குட்டியான ஒரு ஃப்ரில் வச்சு நம்ம டாபிக் தைச்சோன்னா நயாரா கட் இந்த மாதிரி இருக்கும். இது போட்டால் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளைன் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்லிட்டில் நிறையா நம்ம நாட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ பேண்ட் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் போட்டு பேடட் வச்சு குட்டியான ஹை பஃப் வச்சு தைச்சிருக்கோம். பைப்பிங் போட்டிருக்கனால இந்த ப்ளவுஸோட லுக்கே தனியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ளவுஸ் கூட தைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் கூட போட்டுக்கலாம். இதில் பேச்சஸ் ஒர்க் கூட போட்டோன்னா நல்லாயிருக்கும். இதில் மிச்சமான துணி தான் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டாப் நம்ம தைச்சிக்கலாம். இந்த ஷார்ட் டாப் நம்ம வந்து ஷராரா, ஸ்கர்ட்டு, ஜீன்ஸு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். போட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஸோ சல்வார் செட்டில் நம்ம இந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம் பேண்ட் இல்லாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.